செய்தி. இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைத்ததும் மாதந்தோறும் 10 கிலோ இலவச உணவு தானியம் வழங்க காங்கிரஸ் முடிவு செய்திருப்பதாக தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. பற்றிய மேல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார், செய்தி குறித்த முழுவதும். அதாவது நாட்டில் உள்ள ஏழை குடும்பங்களுக்காக காங்கிரஸ் கட்சி மற்றும் ஒரு முக்கிய முடிவை எடுத்திருப்பதாகவும், மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்ததும் மாதந்தோறும் நாட்டில் உள்ள ஏழைகளுக்கு 10 கிலோ இலவச உணவு தானியம் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார். தற்போது பிரதமருடைய கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தின் கீழ் நாட்டில் உள்ள ஏழை குடும்பங்களுக்கு மாதந்தோறும் 5 கிலோ உணவு தானியம் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில்தான் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்ததும் இந்த 5 கிலோ என்பது 10 கிலோவாக உயர்த்தப்படும் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்திருக்கின்றார். இந்த வாக்குறுதியை கடந்த 2 நாட்களுக்கு முன்பு லக்னோவில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவும் அளித்திருந்தார். தற்போது பாஜக வெறும் 5 கிலோ இலவச உணவு தானியங்கள் மட்டுமே அளித்து வருகின்றது, நாங்கள் ஆட்சி அமைத்ததும் 10 கிலோ வழங்குவோம் என்று தெரிவித்திருந்தார். தற்போது ராகுல் காந்தியும் அந்த முக்கிய வாக்குறுதியை அளித்திருக்கிறார். இதில் நாம் குறிப்பாக பார்க்க வேண்டியது, காங்கிரஸ் கட்சி கடந்த வாரம் காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியது. அதில் பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய், அதே போல படித்து வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சியுடன் கூடிய அந்த வேலை வாய்ப்பு பயிற்சி, அவர்களுக்கு மாதந்தோறும் 7,500 ரூபாய் உதவித்தொகை, இப்படி பல்வேறு வாக்குறுதிகளை காங்கிரஸ் கட்சி அளித்திருந்தது. அதில் இந்த 10 கிலோ இலவச உணவு தானியம் என்ற வாக்குறுதி அளிக்கப்படவில்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சி தற்போது புதிதாக இந்த வாக்குறுதியை அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் உணவு பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் உணவுக்கான உரிமைக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் வழங்கியதாகவும், தற்போது இந்த திசையில் 10 கிலோ உணவு தானியம் என்பது மற்றும் ஒரு முக்கிய நடவடிக்கை என அவர் தெரிவித்திருக்கின்றார். மாதந்தோறும் 10 கிலோ இலவச உணவு தானியம் மற்றும் 8,500 ரூபாய் உதவித்தொகை ஆகியவை கல்வியையும் வேலை வாய்ப்பையும் ஊக்குவிக்கும் என தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, இதன் மூலம் லட்சக்கணக்கான குடும்பங்கள் வறுமையிலிருந்து வெளியே வருவதோடு நாட்டின் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி வெறும் 20-25 பேரை கோடீஸ்வரர்களாக்கி அதானி ஆட்சியை நடத்தி வரும் நிலையில் நாங்கள் கோடிக்கணக்கான இந்தியர்களை லட்சாதிபதிகளாக்கி இந்தியர்களுக்கான ஆட்சியை நடத்துவோம் எனவும் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கின்றார். எனவே காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில் இல்லாத ஒரு முக்கிய வாக்குறுதியை தற்போது காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வழங்கியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.